நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. செப்டம்பர் மாதத்தினுடைய பலன் நம்ம இப்போ கன்னி ராசிக்கு பார்க்க இருக்கிறோம். 1/9/2024 30/9/2000 ஆக 30 நாட்கள் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகள்லாம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதத்தினுடைய நம்ம பலன் சொல்கிறோம். அது சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேருக்கு நடக்கலை அப்படின்ற விஷயம் கமெண்ட்ஸில் நிறைய இருக்குது. இது ஏன் நடக்க மாட்டேங்குது, அப்படி எதுக்குறால நடக்குது அப்படின்னா, இந்த ஜாதகத்தினுடைய பொது பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இந்த கிரக பெயர்ச்சிகளை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இது எந்த அளவுக்கு பரிசீலனை பண்ணுது, அப்போ உங்கள் சுய ஜாதகத்தினுடைய தசா என்ன, புத்திகள் என்ன, அந்தரம் என்ன, சூட்சமங்கள் என்ன, பிராணன் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். முதல்ல ஒரு ஜாதகம் நமக்கு பலிதமாகணும்னா ஜென்ம நட்சத்திர அதிபதியோடு தசா புத்திநாதர்கள் எந்த விதங்களில் டச் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த தசா புத்திக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கும் தொடர்புகள் உண்டு. அதை வச்சு தான் உங்களுடைய பொது பலன்களே சொல்ல முடியும். அப்போ உங்களுடைய நட்சத்திராதிபதி வாங்கிய சாரம் என்ன, அவர் நிற்கக்கூடிய கிரகம் என்ன, அவர் எந்த பாவகத்தில் நிற்கிற, இப்படிலாம் நிறைய கணக்கீடுகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை தீர்மானிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதக பரிசீலனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லிடலாம். சரி, இந்த மாதத்துடைய கோச்சார கிரகங்கள் புதன் பெயர்ச்சி, சூரியன் பெயர்ச்சி, சுக்கிரன் பெயர்ச்சி இதெல்லாமே இருக்குது. அப்போ இந்த கன்னி ராசிக்கு எவ்வகையில் சாதகம், எதெல்லாம் பாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் 2ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். எப்பயுமே திரிகோண ஸ்தானங்கள் என்பது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. 9ஆம் பாக்கியஸ்தானம் ராசியில் இருக்கா. அப்போ 2 விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் தானே. ராசியில் சுக்கிரன் இருக்கார். இவ்வளோ காலம் ராசியில் கேது பகவான் தான் சஞ்சாரம் பண்ணிட்டார். இப்போ சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் கேது இணைவு ராசியில் வருது. அப்போ ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய காரகத்தன்மையை வேலை செய்யும் இல்லை, கண்டிப்பாக வேலை செய்யும். அப்போ இந்த மாதம் உங்களுடைய முகப்பொழிவே பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். வருமானங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆமாம், நாம் போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு அவங்க கையில் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு காத்துன்ற நேரம் போய் நம்மளை நாடி வருமானங்கள் வரப்போகிறது அப்படின்னு விஷயத்தை எடுத்துக்கலாம். அதிர்ஷ்டம் உங்களை வீடு தேடி வரப்போகிறது. 2 விஷயம் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம். குடும்பம் அமையப் போகிறது அப்படின்னு சொன்னால், அப்போ குடும்பம் அமையுதுன்னா என்ன சார், கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சுய முயற்சியால் தொழில் பண்ணுறீங்க, இந்த குறு தொழில் சிறு தொழிலெலாம் பண்ணுறோம் இல்லைங்களா. இந்த பெரிய வாகனம் இல்லாமல் சிறு சிறு வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த 3 சக்கரம் வச்சுருக்கிறவங்க எல்லாமே, இந்த 4 சக்கரத்திலே சின்ன வண்டிலாம் இருக்குது, இந்த டாடா ஏசி, இந்த மாதிரி சிறு வாகனங்கள் வைத்திருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு அற்புதமான ஒரு வருமானத்தை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி உண்டு. ஏன்னா சுயம்புவாக உருவாகிறவங்க தான் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம் ஆமாம். 4ஆம் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்றது. அப்போ ஏற்கனவே ஒரு வீடு கட்டிட்டேன், இன்னொரு வீடுக்கு நான் அடி போடலாமா, கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம், கட்டாயம் செய்யலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தாயாரினுடைய சொத்து பத்துக்கள் எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்காம, தாயாரினுடைய வழி உறவுகளாக இருந்தாலும் சரி, தாய் மேலே இருக்கிற சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு இப்போது உயர்வை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகன சேர்க்கை உண்டாக போகிறது. ஏன்னா 4ஆம் அதிபதி இப்போ இருக்கக்கூடிய இடம் சுக்கிரனுடைய இடம். ஹைஃபையாக வண்டி வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம், ஹைஃபை அப்படி சொல்லலாம். அவங்கவுங்களுடைய நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி புது வாகனம் வாங்குவதற்குண்டான ஒரு மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஆமாம், பஞ்சமாதிபதியான சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறாரே, அப்போ பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளமா, அப்போ அடிக்கடி ஏதாவது உடல்நிலை சரியாக போகுதா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய உடல் நலத்தை கேர் பண்ணுங்கள், உணவு முறைகளை கேர் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். புது தொழில் ஒன்று உள்ள வரும். ஆமாம், ஏற்கனவே நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன், இன்னொரு தொழிலை நீங்கள் ஆட் பண்ணலாம். இதெல்லாமே இந்த மாதத்தில் பண்ணிக்கலாம், கட்டாயம் பண்ணலாம். ஆனால் பெரிய முதலீடு இல்லாமல் செய்ய வேண்டும். பெரிய முதலீடுலாம் தேவையில்லை.
ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயத்தை கேர் பண்ணுறது நல்லது அப்படின்ற விஷயம் தான். அதில் போயிட்டு பல்காக பெரிய தொகை போடத்தால ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்து பாருங்கள், அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றத இந்த நேரத்தில் செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது திருமண யோகத்தை தரும் மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகி இருக்கேன், அந்த காரியம் மறுபடியும் எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்ற ஒரு இன்ட் மார்க் வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இப்போ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். விருப்ப திருமணம் நடக்கும், காதல் திருமணங்கள் கைகூடும். மதம் மாறிய திருமண பெண்ணை நான் காதலிக்கிறேன், அது நிறைவேறுமானா கண்டிப்பாக நிறைவேறும், கட்டாயம் அதெல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். திருமண யோகங்கள் கைகூடும். உங்கள் ராசியில் சுக்கிரன் வரார், கண்டிப்பாக பாக்கியாதிபதி ராசியில் பயணம் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அஷ்டமாதிபதி 10ஆம் இடத்துல பயணிக்கிறாரே, தொழில் பண்ணுறதுக்கு சிறு சிறு கடன்கள் வாங்க வேண்டி வரத்தான் செய்யும். அப்போ இன்னொருத்தருடைய பணம் உங்கள் கைக்கு வந்து போகும் அப்படின்ற கான்செப்டில் இதை எடுத்துக்கலாம். ஆமாம், தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக கடன் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். ரொம்ப நாளாக என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் லோன் போட்டிருக்கேன், கிடைக்குமானா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், வாடகை வருமானங்கள் மிகுதியாகும் அப்படின்னு தைரியமாக நீங்கள் சொல்லலாம். 9ல் குரு இருக்கிற வரைக்குமே வெளியூர் வெளிநாடு பயணங்களை சார்ந்து தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு பாசிட்டிவ். ஆமாம், அப்போ உள்ளூரில் தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் செகண்ட் பார்ட். அதீத வருமானம் யோகத்தை பற்றி மட்டும்தான் நம்ம பேசணும். அப்போ எல்லாருக்கும் தான் இந்த ஜீவம்சம் பண்ணுறான் கடவுள், எல்லாருக்கும் தான் ஜீவனம் பண்ணுறான். எந்த காலம் நம்மளுடைய உயர்வு காலம், அதை மட்டும் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. காலம் அறிந்து செய்கிறவன் சாதிக்கிறான். 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம் பெறுறார். 10ஆம் பாவாதிபதி லாபஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் இந்த மாதம் பயணிக்கிறார். கண்டிப்பாக உயர்வுகள் உண்டு, வாகன யோகங்கள் உண்டு, தொழில் அமைப்புகள் விருத்திகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். டிராவல் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, 4 கால் சக்கரம் இல்லையா, அப்போ விவசாயத்துறையில் கால்நடைகளால் ஆதாயம். இந்த பண்ணைகள்லாம் வைத்திருக்காங்க பாருங்கள், மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இறால் பண்ணை, பண்ணை சார்ந்த தொழில்கள் வெற்றியை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கட்டாயம் எடுத்துக்கலாம். பதவிகள் உங்களை தேடி வந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பதவிகள் வரும் அப்படின்னு சொல்லலாம். அரசு உத்தியோகத்தை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் உண்டு. அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் இவ்வளோ நாளாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எனக்கு எந்த ஒரு பதவியுமே கொடுக்க மாட்டாங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பதவிகள் தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உங்களோட ராசியை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார். ஒரு ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது வெற்றி மேல் வெற்றியை தரக்கூடிய ஒரு விஷயம். ஆமாம், குரு சுக்கிரனுடைய சேர்க்கை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த சுக்கிர பகவான் 2ஆம் பாவாதிபதி வலுப்பெறும் போது உங்களுடைய வருமானம் அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் உயர்வுகளாகவும் இருக்கும் ஒரு மாதமாக இந்த மாதம் அமையப் போகின்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயுமே இந்த கன்னி ராசிக்கு புதன் பகவான் தான். தி ஷார்ப் மைண்ட் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த கன்னி ராசி தான். ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் என்பவன் நிபுணத்துவம் வாய்ந்தவன் அப்படின்னு சொல்லுவாங்க. கட்டிடக்கலைக்கெல்லாம் ஒரு பெரிய சிவில் இன்ஜினியர் இன்ஸ்பெக்டராக இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகத்தில் புதன் பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஒரு ஆடிட்டிங் துறையில் இருக்காங்கன்னா புதன் பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். என்னதான் சூரியனுடைய புதன் சேர்க்கை நிபுணத்துவம் இருந்தாலும் அதில் புதன் ஆதிபத்தியம் என்பது மிக 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 ஒரு வலிமை வாய்ந்த கிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். புதன் தான் சாதகமான பலன்களை எல்லாம் சாதிக்கிறதுக்கு புதன் பகவான் மிக மிக இம்பார்ட்டண்டான விஷயம். அதில் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் இருக்கிறதுனா இவங்க எல்லாமே அப்படியே பெரிய விஷயத்தெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வாங்கி வெற்றி பெறுவதற்குண்டான நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அப்படின்ற விஷயத்தில் எந்த ஒரு கஷ்டம் கிடையாது. இந்த மாதத்தினுடைய வெற்றியை மேலும் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அருகாமையில் உள்ள ரொம்ப தூரம் இல்லை சார், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளினுடைய ஆலயங்களுக்கு போனாலே போதும். அந்த பெருமாள் உமையவள் மகாலட்சுமியினுடைய வழிபாடு இந்த கன்னி ராசிக்கு வெற்றியை தரும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க.